உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனோகர் வந்துட்டு நிலாவோட குடும்பத்தை, அதாவது சோழனோட குடும்பத்தை முழுக்க முழுக்க அவமானப்படுத்தணும், இவனுங்கெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுட்டு தொடர்ந்து அவமானப்படுத்திட்டே இருக்காரு. அதாவது இன்னும் அவன் சோழன் சொல்லி தேடி வந்தவங்க, இன்னும் மற்ற பேர் வானதி வீடு, அப்புறம் அவங்க அத்தை வீடு, இவங்க எல்லாத்தையும் கூட சேர்ந்து அவமானப்படுத்துகிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் பதிலில் கடைசியாக மனோகர் தான் அசிங்கப்பட்டு போகிற மாதிரி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அதோட சேர்ந்தே நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக அங்கே ஒவ்வொன்றாவே அவர் மாற்றி மாற்றி அவமானப்படுத்திட்டு இருக்கும்போது நிலா அதை பார்த்தாலும் திட்டுறாங்க. ஆனால் இவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு, என்னம்மா அவங்க என்ன ஏசிலேவா இருந்தவங்க, என்ன இப்போ இதில் தூங்க மாட்டாங்களா, அவங்களே தூங்குறாங்க, நீ ஏம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போடுறாரு. அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ ரிசப்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது இப்போது அங்கே போய் அவங்க அத்தைக்கிட்டையும் அப்புறம் கார்த்திகா கிட்டேயும் சேரன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நீங்கள் காலையிலே கிளம்பி வந்துட்டிங்கன்னா வானதி வீட்லேயும் சொல்லியிருக்கிறதுனால எல்லாரும் அப்படியே நம்ம பக்கத்தில் நிறைய கோவில் இருக்குது, அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா சாயந்தரம் ரிசப்ஷனில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதை மனசில் வச்சுட்டு வானதியும் வீட்டில் போட்டு பாடாக படுத்துகிறாங்க. அம்மா வாங்க சீக்கிரம் கிளம்புங்க போகலான்னு சொல்லும்போது இங்கே வானதியோட அண்ணன் நல்லா வர முடியாது, நான் வரல போங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை யாரடா கூப்பிட்டா, நான் நைனா கூட அம்மா கூடயும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அவங்க அங்கே போயிடுறாங்க. பாண்டிக்கிட்ட, பாண்டி எங்கே இருக்க, லொக்கேஷன் அனுப்பேன் எப்படி வர்றது அப்படிங்கிறாங்க. நீ எங்கே இருக்கன்னு சொல்லுவானதி, நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே உனக்கு வேலை நிறையா இருக்கும்ல, நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம், நீ எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்புறியா, நாங்கள் ஆட்டோவில் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லும்போது நிலா பார்த்துட்டு, என்ன பாண்டி வானதி வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஏதோ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்களாம், அதை லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்கிறா, இதை நான் அனுப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பாண்டி, வெளியிலே நின்று அவங்கள வெல்கம் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவங்களுமே வந்துடுறாங்க. அதே மாதிரி சேரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போதுமே, அப்பா கார்த்திகா வந்துட்டியாப்பா, இருப்பா இதோ நான் பாண்டிக்கிட்ட சொல்லி அவன் லொக்கேஷன் அனுப்பினான்ப்பா வானதிக்கு, அந்த மாதிரி நான் அனுப்ப சொல்கிறேன், அது மாதிரி வந்துடுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி அனுப்பும்போது அவங்களும் வந்துடுறாங்க. இப்போது சோழனோட சைடில் இருந்து இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறாரு மனோகர். பார்த்துட்டு தேனுக்கிட்ட, பாத்தியா தேனை, ஆளுங்க வந்திருக்கதை பாரு, 4 பேர், இதெல்லாம் ஒரு சொந்த பந்தம்னு வச்சுக்கிட்டு அலையிறானுங்க, இவனுங்களாம் என்ன மாதிரி குடும்பம்னே தெரியலையே, உன் பொண்ணு எப்படி தான் போய் இவங்கிட்ட விழுந்தாலும் தெரில, அவங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏங்க இதெல்லாம் பேசுகிற நேரமா, நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் வேணான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ விடுத்தேனே உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அவங்களும் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லும்போது நிலா அப்படியே பார்த்துட்டு, என்ன வானதி என் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியும் பார்த்துட்டு, இல்லைங்க பக்கத்தில் இருக்க கோவில்லாம் இங்கே நிறையா இருக்குல்ல திருவண்ணாமலையில், அதான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் தாங்க சொன்னேன், சும்மா அவளுக்கும் போர் அடிக்கும்ல, அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே. இப்போ அவங்க அப்பா அம்மாவை கேட்டால், இல்லைப்பா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததே எங்களுக்கு ஒரு மாதிரி அசதியாக இருக்குது, நாங்கள் இங்கே இருக்கோம், வானதி பேசாமல் இருக்க மாட்டியாடி, கோவிலெல்லாம் இன்னொரு நாள் போய்க்க முடியாதா, நம்ம விசேஷத்துக்கு தானே வந்தோம், பேசாமல் உட்காருடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்போவாது தான் நம்மளே இங்கே வரோம், நான் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறேனே, அட்லீஸ்ட் ஒரே ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டி பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. சேரனும் பார்த்துட்டு, டே என்னடா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் தெரியாதனமாக சொல்லிட்டேனே, அதையே பிடிச்சிட்டு புடியா நிற்கிறானே அப்படிங்கிறாங்க. சரின்னு சோழன் பார்த்துட்டு, போய் பார்த்துட்டு தான் வரட்டுமே விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சொன்னால் கேட்கவா போகிறா, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு இவங்க கிளம்பி போகும்போது அதையும் தேனை பார்த்துட்டு, பார்த்தீங்களாங்க இன்னும் கல்யாணமே ஆகலை, பெற்றவங்களும் அனுப்புகிறாங்க, கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு கிளம்பிருச்சு, இதெல்லாம் என்ன மாதிரி குடும்பமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மட்டமாக அங்கே வானதியோட அம்மா காது படவே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னையாது இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே வந்துட்டு நீ எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ பாட்டுக்கு அமைதியாரு, அவங்க குடும்பம் எப்படி என்னன்னெலாம் தெரியாது, நம்ம இவங்களுக்காக தானே வந்தோம், நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு கிளம்பி போயிடணும் அப்படிங்கிறாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த வானதி வரட்டும், சொன்னால் எங்கேயாவது கேட்குறாளா, அவங்க சொல்கிற மாதிரி தானே அவளும் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தப்புறம் பார்த்தா, இப்போது பசிக்குது பாண்டி அப்படிங்கிறாங்க. பசிக்குதா, சரி இரு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிலாவும் பார்த்துட்டு, வாங்க வானதி சுற்றி பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஒரே ஒரு கோயிலுக்கு தான் போனேன், அம்மா தான் கிளம்பும் போதே ஏதாவது சொல்லிட்டே இருந்துச்சே, திட்டுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு பாண்டியுமே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. சரிங்க வானதி, இன்னொரு நாள் நம்ம வரலாம், எல்லாருமே சேர்ந்து போகலாம் சரியா அப்படிங்கிறாங்க. ஓகேக்கா நீங்கள் வரும்போது என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்
சொல்கிறேன் வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போது பாண்டி வந்துட்டு ஏங்க அவள் பசிக்குதுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஐயோ பாருங்களேன், நானும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி வாங்க, நான் போய் சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ வேணாம் நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் ரெடி ஆகுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. இப்போ அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க, அதாவது சோழன் சைட்லேருந்து வந்தவங்க எல்லாமே அங்கே அப்படியே உட்காந்து ஒரே ஊருக்காரங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்திகா மட்டும் உம்முனே உட்காந்துட்டு இருக்காங்க. சேரன் அதையுமே கவனிக்கிறாரு, ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு உம்முனே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்குமே டைனிங் ரூமில் வந்துட்டு அங்கே லஞ்ச் போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டு வா வானதி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கார்த்திகா அவங்க அம்மா அப்புறம் அவங்க பெரியப்பா எல்லாருமே எழுந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நடேசன் தான் வேக வேகமாக போயிட்டு சாப்பிட போகிறீங்களா, இருங்க அந்த நான் வரேன், ஏன் சம்மந்தி வீட்டு ஃபங்க்ஷனு நான் இல்லாமையா, வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வேக வேகமாக போகிறாரு. இவங்க எல்லாம் கும்பலாக அங்கே டைனிங் ஹால்குள்ளே வரதை பார்த்தோன்னே மனோகருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்தாலும் என்ன இதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு வேக வேகமாக வந்துட்டு சம்மந்தி எங்கே வேக வேகமாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, சாப்பிட்ற இடத்துக்கு எதுக்கு வருவாங்க, சாப்பிட்றதுக்கு தான், எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, சாப்பிட வைக்கலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இருங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க, நீங்களே பாருங்கள் இங்கே எங்கே இடம் இருக்குது, ஒன்று பண்ணலாமா, அப்படி ரொம்ப பசிக்குதுன்னா எல்லாரையும் பின்னாடி கூட்டிகிட்டு போங்க, அங்கே நான் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நடேசனும் வெள்ளந்தியாக பார்த்துட்டு அப்படியா பின்னாடி வேறு சாப்பாடு போயிட்டுருக்கோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ சோழன் பார்த்துட்டு பா என்ன இங்கே அங்கேயும் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, சாப்பிட தானே போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. அப்போ வானதி பார்த்துட்டு இல்லை ப்ரோ அங்கே ஃபுல்லாக இருக்குது, அதனால் நிலாக்காவோட அப்பா தான் பின்னாடி எங்கேயோ சாப்பாடு போய் சாப்பிட சொன்னார், அதனால தான் நாங்கள் அங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. பின்னாடியா, அங்கே எதுவும் சாப்பாடு நடக்கிற மாதிரி தெரியலையே, டைனிங் ஹால் இதுதான், இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா மனோகர் வந்துட்டு அந்த வேலை செய்கிறாங்க சர்வெண்ட் கிட்ட சொல்லிட்டு எல்லாருக்கும் இங்கே கீழே தரையில் உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கீழே இலையை போட்டு எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோழனுக்கு அப்படியே பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி கோவமாயிட்டு வேக வேகமாக நேராக போயிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கிறாரு. ஐயோ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என் குடும்பத்தை என்னவோ போய் ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுருக்கீங்க, என் அப்பாவை மொட்டை மாடியில் படுக்க வச்சுருக்கீங்க, இப்போ என்னடானா எங்களை நம்பி வந்த சொந்தக்காரங்களுக்கு பின்னாடி தரையில் உட்காந்து சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க, ஏன் உங்கள் சொந்தக்காரங்களாம் எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு மரியாதை, ஏன் சொந்த பந்தத்துக்கு மட்டும் இப்படியா அப்படிங்கிறாரு. டேய் அடங்குடா, நானும் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா என்ன ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கேன், உன் சொந்த பந்தத்துக்குலாம் உட்கார வச்சு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. டேய் என்னடா சொல்லாது, இங்கே உட்காந்து சாப்பிடணுமா, பரவாயில்ல நான் அங்கே எல்லாம் பந்தி முடிஞ்சோன்னே அங்கேயே போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப பசிக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அம்மா போய் உட்காந்துக்கிறாங்க. கார்த்திகாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்களும் ஆமாம்மாம்மா எனக்கும் பசிக்கல அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு வேளை இங்கே கீழே உட்கார வச்சதுனால தான் அவங்க சங்கடப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாரு. அங்கே நிலா வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோன்னே சோழனை பார்த்துட்டு வாங்க சோழன் ரெடி ஆகலை என்ன நீங்கள் அப்படிங்கிறாங்க. இதோ ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி முகமே ஒரு மாதிரி இருக்கும்போது என்னாச்சு சோழன் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா அவங்க அப்பா இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னோடனே என்னாச்சு என்ன பண்ணார் அப்படின்னோடனே இப்போ சாப்பாட்டு விஷயத்தில் நடந்த எல்லாத்தையும் நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலா அப்படியே கோவத்தில் நின்றுட்டு இருக்கும்போது மனோகர் எதுக்கும் அங்கே வராரு. பார்த்துட்டு அப்பா இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா எதுக்குப்பா இப்படி பண்ணுறீங்க, சோழனோட குடும்பத்தை மட்டும் தரையில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. மாமா இதெல்லாம் ஒரு குறையா ஏமா பார்க்குற, அவங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்கடா, டைனிங் ரூமில் ஃபுல்லாகிடுச்சு, அந்த டைம் அவங்க பசிக்குதுன்னு சொல்லும்போது நம்மளை தேடி வந்திருக்காங்க, அவங்களாம் மாப்பிள்ளையோட வீடு இல்லை, அவங்கள எப்படி கவனிக்காமல் இருக்குது, அதனால தான் சரி பசிக்கிறவங்களுக்கு எதுக்கு வெயிட் பண்ண வைக்கணும்னு நான் பின்னாடி அரேஞ்ச் பண்ணேன், இது கூட ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிட்டு போகிறாரு. ஸோ ரிசப்ஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பல்லவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வெளியில் நின்றுட்டு இருக்காரு. சேரன் பார்த்துட்டு டேய் பல்லவா எதுக்குடா இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அங்கே வந்து நான் என்ன பண்ணுறது, அதான் அண்ணன் மேலே நிற்குது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதாண்ணே வெளியே வந்துட்டேன், பாண்டியண்ணே இதோ வானதி கூட போய் பேசிகிட்டு இருக்கு, நான் இங்கே வந்து நின்றுட்டேன், நீயும் அப்படியே அங்கே ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்க, என்னென்ன பண்ண சொல்கிற போர் அடிக்குதுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படி சொல்கிற வாடா உள்ள அப்படிங்கிறாங்க. நீ போனேன் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ காயத்ரியும் அவங்க அம்மாவும் வராங்க. அதை பார்த்தோன்னே பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இது என்னடா காயத்ரி வராளே, திருவண்ணாமலைன்னு சொல்லியிருக்கா, ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ, அவங்க அப்பா எதுவும் பத்திரிக்கை கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கும்போது காயத்ரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே வராங்க. பல்லவனை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அவங்க அம்மா கூட அப்படியே நேராக உள்ளே போயிட்டு இப்போ போய் அங்கே ஸ்டேஜில் பார்த்தா நிலாவும் சோழனும் நிற்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது. மனோகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோகர் ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வேக வேகமாக வந்துட்டு ஒரு ஏதோ பேசிட்டு போயிடுறாரு. என்ன இவர் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டே என்னவோ இப்படி பேசிட்டு போகிறாரு, அதுவும் ஏன் இப்படி ஒளிஞ்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு
இருந்துட்டு அப்படியே காயத்ரி பார்ப்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் காயத்ரியும் இதை வந்துடுறேம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகும்போது, என்ன பல்லவா நீ இங்கே இருக்க, நிலாக்கா சோழன் தான் இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் காயத்ரி, நீ எப்படி இங்கே, உங்களுக்கும் பத்திரிக்கை வச்சாங்களா அப்படிங்கிறாங்க. அது வந்து பல்லவா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி சரி, உங்கள் அம்மா அவங்க தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, ஏன் உங்கள் அப்பா வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து பல்லவா அப்படிங்கிறாங்க. என்ன காயத்ரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க அம்மா காயத்ரி காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. பல்லவா பல்லவா அம்மா கூப்பிடுறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாங்க. இப்போ பார்த்தா மனோகரும் இவங்க 2 பேரும் போய் தனியாக ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பல்லவன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இவங்க ஒன்றும் சரியில்லையே, தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு, இது யாருமே கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தனியாக போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அப்போ காயத்ரி பார்த்துட்டு, அப்பா என்னப்பா நிலாக்கா, இந்த நிலாக்கா தான் உங்கள் பொண்ணா அப்படிங்கிறாங்க. என்னடா நிலாவை தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி கேட்டிருக்கீங்க, நான் சென்னையில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே, சோழனே எனக்கு நல்லா தெரியும், அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிடா எதுவும் காட்டிக்க கூடாது நீ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நான் அதெல்லாம் எதுவும் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் வந்துட்டு என்னது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டக்குன்னு நம்ம அன்னிக்கிட்ட காட்டியே ஆகணும், என்னென்னலாம் பண்ணுறாரு நம்மளை, இருந்தாலும் இவ்வளோ பெரிய கேடியா, எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீடியோ எடுக்கிறாரு. அப்போ காயத்ரி வந்துட்டு நிலாவுக்கு இவங்க 2 பேருமே தெரியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ மனோகர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா நிலாவுக்கு ஒன்று தெரியும்னு சொல்கிற, இப்போ நீ ஸ்டேஜுக்கு 2 பேரும் போகிறதெல்லாம் அவ்வளோ நல்லதா இல்லை, நீங்கள் வந்துட்டீங்கல்ல சாப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் வீட்டுக்கு வரேன், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காயத்ரியோட அம்மா ஒரு மாதிரி அப்படியே முறைக்கிறாங்க. எதுக்கு இப்படி முறைக்கிற, நீ ஃபங்க்ஷனுக்கு நானும் வரணும்னு சொன்னதுனால தான் சரி வந்துட்டு போங்கன்னு சொன்னேன், ஆனால் இங்கே நிலாவுக்கும் அதுவும் அந்த சோழன் குடும்பத்தை எல்லாத்துக்குமே வந்து இவ தெரியும்னு சொல்கிறா, அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் போய் நின்னீங்கன்னா அவள் பார்த்துட்டு எப்படி வந்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நோண்ட ஆரம்பிச்சிருவா, நான் சொல்கிறத கேளு, தேவையில்லாத பிரச்சனை வேணாம், போய் சாப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, நாங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு தான் இங்கே வந்தோமா, எங்களுக்கான மரியாதையை எப்போவுமே நீங்கள் கொடுக்க மாட்டீங்கல்ல, இப்படி மறைச்சு எத்தனை வருஷத்துக்கு தான் வச்சிருக்க போறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசிட்டு இருக்க, அப்படி எதுவும் நான் பண்ணேனா, உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா, எல்லாமே தானே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணீங்கன்னாலும் எங்களுக்குன்னு இருக்கிற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுல்ல, இதோ இப்போ உங்கள் பொண்ணு தெரியும்னு சொன்ன காரணத்துக்காக இப்போ எங்களை போக சொல்கிறீங்க, ஏன் அங்கே போயிட்டு இந்த மாதிரின்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசிட்டு இருக்க, அங்கே போயிட்டு என் பொண்ணுக்கிட்ட இப்போ நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்க அவ்வளோதான் கேவலமாக பேசுவானுங்க, நான் சொல்கிறேன்ல நீ புரிஞ்சுக்கோ, சாப்பிட்டு கிளம்புங்க, நான் உங்களை வீட்டில் வந்து பார்க்குறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. எல்லாத்தையுமே பல்லவன் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த சைடு அவர் வரும்போது பல்லவன் அந்த சைடு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காரு. பார்த்துட்டு என்னப்பா இங்கேயே நிற்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன், போர் அடிச்சிச்சு அதனால் இப்படியே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா போய் சாப்பிடு போ அப்படிங்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிராவே பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ நேராக இப்போ பாண்டிக்கிட்ட போயிட்டு, அண்ணே இங்கே வாயேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு, தொக்கா மாட்டியிருக்காரு நிலானியோட அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, காயத்ரி இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. காயத்ரியா, என்னடா சொல்கிற, சரி காயத்ரி வந்ததுன்னா நீ தானடா மாட்டுவ, எதுக்கடா அவங்க அப்பா மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் இங்கே தனியாக வானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்போ வீடியோவை போட்டு காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே பாண்டிக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது. என்னடா இது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே இந்த ஆள் பார்த்தியா எவ்வளோ பெரிய தில்லலங்கடியாக இருந்துட்டு நம்ம குடும்பத்தை இப்படியெல்லாம் இந்த ஆள் பேசுகிறாரு, பார்த்தா அதுக்கு சோழனனையும் சேரனனையும் மரியாதை இல்லாமல் பண்ணுறாரு, நான் இனிமேல் இந்த ஆளை எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. டே வேணாண்டா, அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா ஒன்றை தான் திட்டம், நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாத அமைதியாரு, முக்கியமாக நீ அவங்கக்கிட்ட இதை போய் எதுவும் சொல்லிக்காத அப்படிங்கிறாங்க. யார்கிட்டண்ணே, அன்னிக்கிட்டேயா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்படின்னோடனே, அன்னிக்கிட்டெல்லாம் இப்போதைக்கு சொல்ல மாட்டேனே, ஆனால் கண்டிப்பாக அன்னிக்கிட்டே இதை நான் சொல்லுவேன், இந்த வீடியோ நான் பத்திரமா வச்சுருக்க போகிறேன், இதை நான் காட்டாமல் விட மாட்டேன், அந்த ஆள் மட்டும் நம்மளை ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு அப்படிங்கிறாங்க. டே அமைதியாரு, சின்ன பையன் நீ, ஏதாவது நீ பண்ண போய் அப்புறம் அண்ணன் தேவையில்லாமல் உன்னை போட்டு அடிச்சிருண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்காக தானே எல்லாம் பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது, எப்போ பாரு நியாயம் பேசிட்டு எவ்வளோ தானே சகிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறாங்க. நீ அமைதியாருடா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லைடா, இது நீ எது பண்ணினாலும் சோழன் அப்புறம் அங்கே நிற்க மாட்டேன்னு வான்னு சொல்லி கூப்பிடுவோம், அப்புறம் அங்கே ஃபங்க்ஷனே வேணான்னு சொல்லிட்டு சோழனை விட அவங்க 2 மடங்குக்கு வாங்க போகலான்னு கோச்சிட்டு கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம்டா ஆனது ஆகிப்போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, அமைதியாக இருடா போலவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சைடு அமைதியாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு பூதாகரமாக நிலாவுக்கு தெரிய வந்து சோழனுக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே வெடிக்க போகுது. அந்த இடத்துல தான் மனோகர் அசிங்கப்பட போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.